வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்ல என்ன சமையல் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது. இன்னைக்கு எங்க வீட்ல சிக்கன் குழம்பும், சிக்கன் ஃப்ரையும் பண்ண போறேன். அதுதான் வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை சேர்த்து தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேங்க நீல வாக்குல. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதுலயே வந்து கூட நீங்க 2 பச்சை மிளகாய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட்டு அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் மிளகாய் சேர்க்கல. எங்க வீட்ல கொஞ்சம் காரம்னாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால பச்சை மிளகாய் சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணும்போது அதோட வாசனையும் சேர்ந்து குழம்பும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டா நீங்க 2 பச்சை மிளகாய் வந்து இதுல சேர்த்துக்கலாம். இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் ரசமும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒண்ணு முடிஞ்சது அப்படியே அடுத்தடுத்து டக் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து சிக்கன் குழம்புக்கு தாளிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, சாதம் அரிசி கழுவி வச்சிருக்கிறேன். சாதமும் வந்து வெந்துட்டுருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இதுல அரிசி கழுவி வச்சுட்டேன். சாதம் வெந்துட்டுருக்கு. ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தண்ணியில புளி எல்லாம் ஊற வச்சு கரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து இன்னைக்கு தான் நான் அரைச்சு ரெடி பண்ணேன். இஞ்சி ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேங்க. இது ஃபுல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால இன்னைக்கே அரைச்சு வச்சுருவோம் அப்படின்ட்டு. இதுல எதுவும் சேர்த்துலாம் அரைக்க மாட்டேன். வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு தான் அரைச்சுக்குவேன். சில பேர் உப்பு போட்டு அரைக்கணுன்னுவாங்க. சில பேர் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைச்சு வச்சா கெட்டு போகாது அப்படின்னுவாங்க. நான் இது சும்மாவே வெறும் இஞ்சி, பூண்டு 2த்தையும் மட்டுமே அரைச்சு பாக்ஸ்ல போட்டு வச்சாவே கெட்டு போகாது. நல்லா தான் இருந்திருக்கு இதுவரைக்கும் நான் அரைச்ச வரைக்கும். அதனால அத அரைச்சு வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தக்காளிய வந்து இப்போ இதில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிக்கணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குனா தான் நமக்கு குழம்பும் டேஸ்ட்டா இருக்கும். அந்த திக்னஸும் கொஞ்சம் கிடைக்கும். நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்பதான் நல்லாருக்கும். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த 1 ஸ்பூன் ஃபுல்லா எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு நான் அதில சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 கிலோ மொத்தமா சிக்கன் பார்த்தீங்கன்னா, அதில ஒரு 1/2 கிலோ வந்து இந்த குழம்புல சேர்த்து பண்ண போறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இப்ப இதில வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே இந்த வெங்காயம், தக்காளி போட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் போட்ட உடனே போட்டா கூட அதுவுமே ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாரி இருக்கும். அதனால எப்பவுமே தக்காளி போட்ட உடனே நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இது கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? அத நான் இதுல சேர்த்துக்கிறேன். இதுல வந்து அந்த எலும்பு, இந்த மாரி இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து இந்த குழம்புல வந்து போட்டுட்டேன். போன்லெஸ் பீஸா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அத மட்டும் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து சிக்கன சேர்த்துட்டேனா, சேர்த்து இத நல்லா இந்த வெங்காயம், தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் மொத்தமாவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்ப இதிலேயே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு, கூட கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இத மூடி வச்சு வேக வச்சிரலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். இதெல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிக்கனுக்குள்ளார அந்த உப்பு, அந்த மசாலா, காரம்லாம் ஏறி, சிக்கன் வந்து குழம்புல இருக்க சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்க இந்த சிக்கன் வேக வைக்கும்போது இதெல்லாம் போட்டு வேக வச்சீங்கன்னா, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்ப பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இத கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிரலாம். மூடி வச்சுட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுவரைக்கும் அப்படியே மூடி இருக்கட்டும். சாதமும் பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்குது. பொங்கி வர ஆரம்பிச்சுருச்சு. இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் கலந்து கலந்து விட்டு வெந்துருச்சான்னு பார்த்து கிண்டி விட்டு, இதையும் வடிச்சு விட்டுறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். ஒரு 50% அளவுக்கு இதுலயே வெந்துரும் நமக்கு. பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் அதுலருந்து பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்ப இத நல்லா ஒரு தடவ கலந்துட்டு, இப்ப நம்ம இதுல வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் போடல இன்னும். இப்ப வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்ல அரைச்சது இருக்கு இல்லைங்களா? அதான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் மசாலாலயும் காரம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதுலயும் காரம் இருக்கு இல்லைங்களா? அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயோடயே ஃபர்ஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு அவ்வளோதான். உப்பு, மசாலா எல்லாம் சேர்த்துட்டோம். இப்ப தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊத்திட்டு மூடி வச்சுட்டோம்னா, குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுரும்.
இப்போ பாருங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். குழம்பு இன்னும் கொதிச்சு நல்லா திக்காக்கி வரட்டும். அது வரைக்கும் இதை மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை குழம்பு வந்து மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு இப்போ அடுத்தது சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மாற்றி பக்கத்தில் இருக்க பர்னரில் மாற்றி வச்சுட்டு அடுத்தது சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இதாங்க சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். போன்லெஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, குழம்பு வந்து நான் பக்கத்துல இருக்க பர்னர்ல மாத்திட்டேன். மாத்திட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுல வந்து தேங்காய் அரைச்சு ஊத்திக்கலாம். தேங்காய் கூட வேற எதுவும் சேர்த்துலாம் அரைக்கல. வெறும் தேங்காய் மட்டும் தான் ஊத்தப் போறேன். இப்போ அரைச்சிட்டேன். தேங்காய் அரைச்சாச்சு. அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுருவோம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து புளிப்புக்காக நம்ம கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் எப்பவுமே வந்து நான் சிக்கன் குழம்புல லெமன் ஜூஸ் மட்டும் தான் சேர்ப்பேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் ஊற்றியாச்சு. எல்லாமே ஊற்றிட்டோம் இல்லைங்களா? இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மதியானமும் சாப்பிட்டுட்டு நைட்டு தோசைக்கும் இதுதான். அவ்வளோதான். இன்னைய வேலை வந்து முடிஞ்சுதுங்க. இப்போ சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல. அப்படியே சிக்கனை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை அந்த எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுறலாம். ரசமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வச்சுட்டு தான் இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா அந்த சிக்கன் வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. இதையும் ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டுக்க வேண்டியதான் அப்படியே. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இதுலேயும் வந்து சிக்கன் மசாலா தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது உப்பும் சேர்த்து இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். காரம் அதிகம் தேவையில்லை அப்படிங்கிறனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் கலந்துருவோம். தண்ணி எதுவும் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்த்துறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி நான் எதுவும் சேர்க்கல. இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம், வேகட்டும். இது இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு. நல்லா இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து தக்காளி வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணி போட்டு எண்ணெயில் வதக்காமல் இந்த மாதிரி சிக்கன் மேலேயே போட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பி இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டா அந்த தக்காளியும் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா குழைவா வெந்துருச்சு. சிக்கனோட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிளகாத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். இதில் எல்லாம் சேர்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருவோம். இன்னும் தண்ணி எதுவுமே சேர்க்கல. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா சிக்கனோட எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சுருவோம். இதில் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி சிக்கன் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் திறந்து பார்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுருவோம். இதுலேயும் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே அந்த பாதி எலுமிச்சம்பழம் வச்சுருந்தேன். அதுதான் அந்த பாதி எலுமிச்சம்பழத்தில் தான் கொஞ்சம் வந்து குழம்புக்கு சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தண்ணியாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை ஆகி வரட்டும். இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பாருங்க. கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் நேற்று. சாம்பார் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி அதையும் வந்து ஹீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனால் சிக்கனும் ரெடிங்க. சாம்பாரோட சிக்கன் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வந்து சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, நேற்று வச்ச சாம்பாரும் இருக்குது, அப்புறம் ரசமும் இருக்குது.
சிக்கன் ஃப்ரை வந்து இதாங்க எடுத்து வச்சிட்டேன் வேறு பாத்திரத்தில். ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிக்கன் குழம்பு. இதெல்லாம் இப்போ வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு எல்லாத்தையுமே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி எந்த வேலையில் மழை இருக்கிறதுனால காலையிலே வேலையை ஆரம்பித்து கடகடன்னு முடிச்சிருவோன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்களா? சாதம் வடித்தது. இது இன்றைக்கி வச்ச ரசம். இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தான் இன்றைக்கி செஞ்சது. நேற்று வச்சது வந்து அந்த சாம்பாரும் ரசமும் கொஞ்சம் இருக்குது. அது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.